வெல்கம் டு தமிழ் மிட்வைஃப்ரி சேனல். மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த போன்ஸ் வந்து நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கம்பேக்ட் ஆர் கார்டிக்கல் போன், செகண்ட் ஒன் cancellous trabecular spongy bone, third one bone cells. Under the bone cells, first one osteoblast, second one osteocytes, third one osteoclast. First one compact or cortical bone. To the naked eye, compact bone appears solid, but on microscopic examination, large numbers of Haversian systems or osteons are seen. That means நம்ம நார்மலாக நம்ம கண்ணால் பார்க்கும்போது இந்த காம்பேக்ட் போன் வந்து ஒரு திடமான போன் மாதிரி தான் தெரியும். இந்த சேம் டைம் நம்ம மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது பிக்சரில் பார்க்குற மாதிரி நிறைய ஆஸ்டியான்ஸ் எல்லாம் இருக்கும் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது இந்த காம்பேக்ட் போனில். அதாவது ஆஸ்டியான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஹாவர்சியன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ பிக்சரில் பாருங்கள், மார்க் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். நெக்ஸ்ட், these consist of a central Haversian canal containing blood and lymph vessels and nerves surrounded by concentric rings or plates of bone lamellae. That means இந்த காம்பேக்ட் போனுக்குள்ளார நிறைய சென்ட்ரல் ஹாவர்சியன் கேனல்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த சென்ட்ரல் ஹாவர்சியன் கேனலுக்குள்ளார என்ன இருக்குன்னா பிளட் வெசல்ஸு, லிம்ப் வெசல்ஸு, நர்வ்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ பிக்சரில் பாருங்கள் எப்படி சென்ட்ரல் ஹாவர்சியன் கேனல் இருக்குதுன்னு. அந்த சென்ட்ரல் ஹாவர்சியன் கேனலுக்குள்ளார நிறைய ஆர்ட்ரிஸு, வெயின்ஸு, லிம்ஃபேட்டிக் வெசல்ஸ் இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த வெசல்ஸ் எல்லாத்தையுமே பிளட் வெசல்ஸ், லிம்ப் வெசல்ஸ் எல்லாம் சுற்றி ஒரு கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் அல்லது பிளேட்ஸ் ஆஃப் போன் இருக்கும். அதை தான் வந்து லேமலேன்னு சொல்லுவாங்க. Next, between these are lacunae, tiny spaces containing tissue fluid and spider-shaped osteocytes, mature bone cells. That means இப்போ நாம் பிக்சரில் பார்க்குற மாதிரி இந்த லேக்னேக்கு இடையில் குட்டி ஸ்பேஸ் இருக்கும். அந்த குட்டி ஸ்பேஸில் தான் வந்து டிஷ்யூ ஃப்ளூயிடும் ஸ்பைடர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஆஸ்டியோசைட்ஸும் இருக்கும். இந்த ஸ்பைடர் ஷேப்பில் இருக்கிறதா ஆஸ்டியோசைட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஆஸ்டியோசைட்ஸ்னால் நத்திங் பட் மெச்சூரான போன் செல்ஸை தான் ஆஸ்டியோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், கேனல்குள்ளே லிங்க் தி லேக்குனே வித் ஈச் அதர் அண்ட் வித் தி சென்ட்ரல் ஹாவர்சியன் கேனல். தட் மீன்ஸ் இப்போ நான் பிக்சரில் பாருங்கள், இந்த லேக்குனே ஒவ்வொன்றும் வந்து சென்ட்ரல் ஹாவர்சியன் கேனலோட எப்படி ஜாயிண்ட் ஆகுதுன்னா இந்த ஸ்பைடர் ஷேப்பில் இருக்குது பாருங்கள், அதுதான் லேக்குனே. இந்த ரெண்டு லேக்குனேயுமே வந்து கேனல் குலிஸ் தான் வந்து கனெக்ட் பண்ணுது. சென்ட்ரல் ஹாவர்சியன் கேனலோட சேர்த்து கனெக்ட் பண்ணுறது வந்து கேனல் குலிஸ். நெக்ஸ்ட், த ஏரியாஸ் பிட்வீன் ஹாவர்சியன் சிஸ்டம்ஸ் கண்டெயின் இன்டர்ஸ்டிஷியல் லேமலே, ரிமைன்ஸ் ஆஃப் older systems partially broken down during remodeling of bone. That means இப்போ பிக்சரில் பாருங்கள், இந்த ஹாவர்சியன் சிஸ்டம்ஸ் அல்லது ஆஸ்டியன்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஆஸ்டியன்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய இடங்களில் வந்து லேமலேஸ் எல்லாம் இருக்கும். மீதி இருக்கக்கூடிய இந்த ஆஸ்டியன்ஸ் எல்லாமே வந்து பார்ஷியலாக ப்ரோக் ஆகிடும். போன்ஸ் வந்து ரீமாடல் ஆகும்போது பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஓல்டர் சிஸ்டம்ஸ், அதாவது ஓல்டர் ஹாவர்சியன் சிஸ்டம்ஸ் அல்லது ஆஸ்டியன்ஸ்னு சொல்லலாம். அந்த ஓல்டர் ஆஸ்டியன்ஸ் எல்லாமே வந்து பார்ஷியலாக ப்ரோக் ஆகிடும் இந்த ரீமாடலிங் ஆஃப் போன் நடக்கும்போது. செகண்ட் ஒன் cancellous trabecular spongy bone. To the naked eye, cancellous bone look like a honeycomb. Microscopic examination reveals a framework formed from trabeculae, little beams. That means நம்ம நார்மலான நம்ம கண்ணால் பார்க்கும்போது கேன்சல்லஸ் போன் வந்து தேன் கூடு போன்ற அமைப்பில் இருக்கும். அதுதான் ஹனிகூம்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி தெரியும்னா ட்ரபிக்குலருக்குள்ளார லிட்டில் பீம்ஸு, அதாவது தேன் கூட்டில் இருக்கும்ல சின்ன சின்ன குட்டி குட்டி பாக்ஸாக, அந்த மாதிரி சின்ன சின்ன விட்டங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் ட்ரபிக்குலருக்குள்ளார உள்ளார. அப்படி தான் இருக்கும் கேன்சல்லஸ் போன் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட், these consist of a few lamellae and osteocytes interconnected by canaliculi. That means the cancellous bone உடைய ஸ்ட்ரக்சரில்
கொஞ்சம் லேமல்லேயும் ஆஸ்டியோசைட்ஸும் நம்ம பிக்சரில் பார்க்குற மாதிரி ஒன்றோட ஒன்றா இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும் இந்த கேனல் குழிக்குள்ளார. இதுதான் கேன்சர்லெஸ் போனுடைய ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட், the spaces between the trabeculae contain red bone marrow that nourishes the osteocytes. That means நம்ம பிக்சரில் இப்போ பார்க்குற மாதிரி ட்ரெபிகுலேக்குள்ளே இருக்கக்கூடிய குட்டி ஸ்பேஸில் வந்து ரெட் போன் மேரோஸ் இருக்கும். இந்த ரெட் போன் மேரோ தான் ஆஸ்டியோசைட்ஸுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும். Third one, bone cells. The cells responsible for bone formation are osteoblasts. These later mature into osteocytes. That means bone ஃபார்ம் ஆகிறதுல யூஸ் ஆகக்கூடிய போன் செல்ஸை தான் ஆஸ்டியோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். போன் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய போன் செல்ஸை ஆஸ்டியோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆஸ்டியோபிளாஸ்டில் இன்வால்வ் ஆகக்கூடிய செல்ஸ் எல்லாம் மெச்சூர் ஆகும்போது அதை ஆஸ்டியோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Osteoblast and chondrocytes means cartilage forming cells develop from the same parent fibrous tissue cells. That means bone form பண்ணக்கூடிய செல்ஸும் ஆஸ்டியோபிளாஸ்டும் கார்ட்லேஜ் ஃபார்மிங் செல்ஸு அதாவது கொனட்ரோசைட்ஸு இந்த போன் கார்ட்லேஜ் ரெண்டையுமே ஃபார்ம் பண்ணக்கூடிய செல்ஸ் ரெண்டுமே சேம் பேரண்டான ஃபைப்ரஸ் டிஷ்யூ செல்ஸ்லேருந்து தான் டெவலப் ஆகும். First one, osteoblast. These are the bone forming that secrete collagen and other constituents of bone tissue. That means இந்த போன் ஃபார்மிங் அப்போ போன் செல்ஸ் எல்லாம் வந்து போன் டிஷ்யூக்கு தேவையான மூலக்கூறுகளையும் கொலாஜனையும் செக்ரீட் பண்ணுது. அப்புறமா இந்த போன் ஃபார்மிங் செல்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தே ஆர் ப்ரெசன்ட் in the deeper layer of periosteum. That means போனை கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு லேயர் தான் பெரியாஸ்டியம். இந்த பெரியாஸ்டியத்தில் ஒரு ஆழமான லேயராக இருக்கும் இந்த போன் ஃபார்மிங் செல்ஸு. நெக்ஸ்ட், இந்த சென்டர்ஸ் ஆஃப் ஆசிஃபிகேஷன் ஆஃப் இம்மெச்சூர் போன். தட் மீன்ஸ் போன்ஸ் வந்து முழுமையாக வளர்ச்சி அடையாமல் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த ரீமாடலிங் நடக்கும். அந்த ரீமாடலிங்கில் இந்த போன் செல்ஸ் எல்லாம் இருக்கும். ஆசிஃபிகேஷன்னா ரீமாடலிங் ஆஃப் போன்ஸ் தான் ஆசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், அட் த எண்ட் ஆஃப் த டயபைசிஸ். தட் மீன்ஸ் நம்ம போன் ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்குறோம்ல, அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான் டயபைசின்னு சொல்லுவாங்க. அந்த டயபைசிஸுடைய எண்டில் இந்த போன் செல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், அட் த சைட் ஆஃப் எ ஃப்ராக்சர். அதாவது நம்ம போன் எங்கேயாவது ஃப்ராக்சர் ஆகுதுன்னா அந்த இடத்துல போன் செல்ஸ் எல்லாம் வந்து புதுசாக ஃபார்ம் ஆகும். அதனால் அங்கேயும் இருக்கும். செகண்ட் ஒன், ஆஸ்டியோசைட்ஸ். As bone develops, osteoblasts become trapped and remain isolated in lacunae. They stop forming new bone at this stage and are called osteocytes. That means இந்த ஆஸ்டியோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய போன் ஃபார்மிங் செல்ஸ் எல்லாம் வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்குவோம். மீதி இருக்கிற போன் செல்ஸ் எல்லாம் வந்து லாக்குனேன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வச்சுக்குவோம். இப்படி இந்த போன் செல்ஸ் எல்லாம் வந்து நியூவாக ஃபார்ம் ஆகிறத ஸ்டாப் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் ஆஸ்டியோசைட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஆஸ்டியோசைட்ஸ் ஆர் நரிஷ்டு பை டிஷ்யூ ஃப்ளூயிட் இன் தி கேனல் குழி தட் ரேடியேட் ஃப்ரம் த ஹாவசியன் கேனல்ஸ். தட் மீன்ஸ் இந்த ஆஸ்டியோசைட்ஸுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே கேனல் குழியில் இருக்கக்கூடிய டிஷ்யூ ஃப்ளூயிட்லேருந்து தான் கிடைக்கிது. இந்த கேனல் குழி வந்து ஹாவசியன் கேனல்ஸ்லேருந்து ரேடியேட் ஆகுது. தேர்ட் ஒன், ஆஸ்டியோக்ளாஸ்ட். Their function is resorption of bone to maintain the optimum shape. This takes place at the bone surfaces. That means ஆஸ்டியோக்ளாஸ்டுடைய ஃபங்க்ஷன் என்னென்னா நம்மளுடைய போனுடைய ஷேப்பை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ அழகாக ஷேப்பாக அந்த மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவையான போன் செல்ஸை வந்து ரீஅப்சர்வ் பண்ணுறது தான் ஆஸ்டியோக்ளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே நடக்கும்னா போனுடைய மேற்புற பகுதி, அதாவது போனுடைய சர்ஃபேஸஸில் தான் இந்த ஆஸ்டியோக்ளாஸ்ட் நடக்கும். நெக்ஸ்ட், அண்டர் தி பெரியாஸ்டியம் டு மெயின்டைன் தி ஷேப் ஆஃப் போன்ஸ் டியூரிங் க்ரோத் அண்ட் டு ரிமூவ் எக்ஸஸ் கேலஸ் ஃபார்ம்டு டியூரிங் ஹீலிங் ஆஃப் ஃப்ராக்சர்ஸ். தட் மீன்ஸ் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஃப்ராக்சர்ஸ் எல்லாம் ஹீல் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய எக்ஸஸான போன் ஃபார்மிங் செல்ஸ் எல்லாம் வந்து ரீஅப்சர்வ் பண்ணிக்கும்.
அப்போ நம்ம போனுக்கு ஷேப்பு கொடுக்கக்கூடிய அந்த ஷேப் உருவாகும் போது அந்த க்ரோத் நடக்கும்போது அதில் இருக்கக்கூடிய போன் செல்ஸையும் வந்து ரீஅப்சர்வ் பண்ணிக்குது. இதை தான் வந்து ஆஸ்டியோகிளாஸ்ட்னு சொல்லுவோம். இந்த ஆஸ்டியோகிளாஸ்ட் வந்து நம்ம போனை கவர் பண்ணி இருக்கக்கூடிய பெரியாஸ்டியன்னு சொல்லக்கூடிய அந்த கவரிங் லேயருக்கு கீழே நடக்குது இந்த ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஒன், ரவுண்ட் தி வால்ஸ் ஆஃப் த மெடுலரி கேனல் டியூரிங் க்ரோத் அண்ட் டு கேனலைஸ் கேலஸ் டியூரிங் ஹீலிங். தட் மீன்ஸ் இந்த ஆஸ்டியோகிளாஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸ் வந்து நம்மளுடைய போன் க்ரோத் ஆகும்போது மெடுலரி கேனலுடைய அந்த வால்ஸில் இந்த ஆஸ்டியோகிளாஸ்ட் ப்ராசஸ் நடக்கும். அப்புறமா நம்ம போன் வந்து ஃப்ராக்சர் ஆகும்போது அந்த போன் ஃப்ராக்சர் ஆகி அது ஹீல் ஆகும்போது அந்த ஹீலிங் ப்ராசஸில் வந்து ஒரு பிரிட்ஜு மாதிரி இந்த ஆஸ்டியோகிளாஸ்ட் ப்ராசஸ் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் ஒன், எ ஃபைன் பேலன்ஸ் ஆஃப் ஆஸ்டியோபிளாஸ்ட் அண்ட் ஆஸ்டியோகிளாஸ்ட் ஆக்டிவிட்டி மெயின்டைன்ஸ் நார்மல் போன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸு. தட் மீன்ஸ் இந்த ஆஸ்டியோபிளாஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷனும் ஆஸ்டியோகிளாஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷனும், அதாவது ஆஸ்டியோபிளாஸ்ட்னா போன் செல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறது தான் ஆஸ்டியோபிளாஸ்ட்டு. ஆஸ்டியோகிளாஸ்ட்னா இந்த போன் ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த போன் செல்ஸ் எல்லாம் வந்து ரீஅப்சர்வ் பண்ணுறது தான் ஆஸ்டியோகிளாஸ்ட்டு. இந்த ரெண்டு ஆக்டிவிட்டியுமே வந்து எதை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய போனுடைய ஸ்ட்ரக்சரையும் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸையும் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் கனெக்ட் வித் அஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும்.